ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தின பதிவில் வந்து அமாவாசை விரதம்லாம் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆஞ்சநேயர் பூஜை செய்வேன்னு சொன்னேன். அந்த ஆஞ்சநேயர் பூஜையை எப்படி சிம்பிளாக இப்போ கஷ்டப்படுறவங்க கூட இந்த பூஜையை வந்து எளிமையாக செய்யலாம். நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா பூஜையும் வந்து எளிமையாக தான் இருக்கும். சாயந்தர நேரத்தில் வீட்டு வாசலில் மஞ்சள் தண்ணி வச்சு தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் அழகாக போட்டுட்டு 2 பக்கமும் விளக்கை ஏற்றிட்டு ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான மிளகு வடை செஞ்சேன். மிளகு வடை வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது. உளுத்தம்பருப்பை வந்து நம்ம வந்து ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோட மிளகு சேர்த்து அரைச்சிக்கிறது. நான் ஒரு சின்ன டம்ளரில் தான் வந்து உளுத்தம்பருப்பு போட்டு ஊற வச்சேன். அதுவே எனக்கு வந்து 11 மிளகு வடை வந்துச்சு. எப்பயுமே வந்து ஆஞ்சநேயருக்கு மிளகு வடை மாலை போடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து சின்ன ஆஞ்சநேயர்னால நான் தட்டிலையே வச்சுக்கிட்டேன். விநாயகர் இருக்கார், விநாயகருக்கு அருகம்புல் வச்சுட்டு ஆஞ்சநேயர் இருக்கார், ஆஞ்சநேயருக்கு துளசி இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்குரிய 108 போற்றி சொல்லி ஒவ்வொரு போற்றிக்கும் இந்த மாதிரி துளசியால் அர்ச்சனை வந்து பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே வந்து ஆஞ்சநேயர் பூஜை அப்படின்னு சொன்னாலே நான் உங்கள் பக்கத்துலேயே ஒரு மனப்பலகை வந்து போட்டுக்கோங்க. சொல்லக்கூடிய ஸ்ரீராமஜெயம் 108 போற்றிகள் இதெல்லாம் வந்து பூஜைகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்து ஆஞ்சநேயர் நம்ம பக்கத்தில் உட்காந்து கேட்பார். அப்படி மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கஷ்டத்தை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காமல் அதை வந்து நீங்கள் வந்து ஓரமாக வச்சுட்டு நான் இதிலேருந்து எப்படி வந்து மீள்றது அந்த வழியை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. கடவுளோட அனுகிரகத்தோடு இதை வந்து நீங்கள் வந்து செய்யும் பொழுது நிச்சயம் வந்து அதற்கான சொல்யூஷன் கிடைக்கும். வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறலாம். இந்த மாதிரி ஆஞ்சநேயர் பூஜையை வந்து நான் வந்து தூபதீப ஆராதனையெல்லாம் காமிச்சு முடிச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து எப்படி வந்து ஆஞ்சநேயர் பூஜையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள். மற்றவர்களும் வந்து அதை பார்த்து பயனடைவாங்க. நம்ம ஊர் மாதிரி வெத்தலையெல்லாம் வந்து ஈஸியாக வந்து சிங்கப்பூரில் வந்து கிடைக்காது. வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து வெத்தலை கேட்டு போனேன். வெத்தலை கிடைக்காதனால நான் வெள்ளி வெத்தலை பாக்கையே நான் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சிம்பிளான முறையில் என்னுடைய பூஜைகள் வந்து முடிஞ்சிச்சு. நம்மளுடைய சேனலுக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல ஆன்மீக தகவல் எல்லாத்தையும் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க. நன்றி.